நம்ம தலையில பிரம்மன் எழுதிதான், கஷ்டப்படு போ, வறுமையில வாடணும் போ, கடன்ல கஷ்டப்படு போ, என்ன வேணா எழுதட்டுமே, முருகனை கும்பிட்டால் அந்த தலையெழுத்து மாறும் அருணகிரியார் பாடுறார். கடைசியா முடிச்சார் பாருங்க, இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்து. அயன்னா யாரு? பிரம்மன். இப்ப கலெக்டர் ஒரு ஆர்டர் போடுறான்னு வச்சுக்கோங்களேன், இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை அப்படின்னு லெட்டர்ல இருந்தா மட்டும் செல்லாது. என்ன இருக்கணும்? கலெக்டரோட கையெழுத்து இருக்கணும், இருந்தாதான் செல்லும். இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தை பிரம்மன் போட்ட அந்த கையெழுத்தை அழிச்சிட்டானா முருகப்பெருமான். அழிச்சிட்டா என்ன அர்த்தம்? நீ கடன்ல கஷ்டப்படு, நீ நிம்மதி இல்லாம இரு, நீ நோயில என்ன வேணா நீ எழுதுடா பிரம்மா, ஏன் முருகன் உன் கையெழுத்து அழிச்சிட்டா அப்படின்னா என்ன அர்த்தம்? அது செல்லாது. முருகப்பெருமானுடைய அருள் இருக்கிற போது தலை எழுத்தை நினைத்து நீங்கள் கஷ்டப்படவே தேவையில்லை. நம்ம தலையில பிரம்மன் எழுதிதான், கஷ்டப்படு போ, வறுமையில வாடணும் போ, கடன்ல கஷ்டப்படு போ, என்ன வேணா எழுதட்டுமே, முருகனை கும்பிட்டால் அந்த தலையெழுத்து மாறும் அருணகிரியார் பாடுறார். கடைசியா முடிச்சார் பாருங்க, இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்து. அயன்னா யாரு? பிரம்மன். இப்ப கலெக்டர் ஒரு ஆர்டர் போடுறான்னு வச்சுக்கோங்களேன், இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை அப்படின்னு லெட்டர்ல இருந்தா மட்டும் செல்லாது. என்ன இருக்கணும்? கலெக்டரோட கையெழுத்து இருக்கணும், இருந்தாதான் செல்லும். இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தை பிரம்மன் போட்ட அந்த கையெழுத்தை அழிச்சிட்டானா முருகப்பெருமான். அழிச்சிட்டா என்ன அர்த்தம்? நீ கடன்ல கஷ்டப்படு, நீ நிம்மதி இல்லாம இரு, நீ நோயில என்ன வேணா நீ எழுதுடா பிரம்மா, ஏன் முருகன் உன் கையெழுத்து அழிச்சிட்டா அப்படின்னா என்ன அர்த்தம்? அது செல்லாது. முருகப்பெருமானுடைய அருள் இருக்கிற போது